வத்தலகுண்டு அருகே ராஜகம்பலத்து மக்களின் பாரம்பரியம் மாறாத நூதன திருவிழா. மலை உச்சியிலிருந்து இறங்கி வந்து ஊர் வீதிகளில் வீதி வீதியாக தரிசனம் கொடுத்த யானை கருப்புசாமி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் வழிபாடு. வணக்கம், உங்கள் சாணக்கியின் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள கோ காமாட்சிபுரம் கிராமத்தில் அருள்மிகு சென்றாய பெருமாள் திருக்கோவில் பங்குனி திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. ஈராண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் இத்திருவிழா அந்த பகுதி ராஜகம்பலத்து சமுதாய மக்களின் மிக முக்கியமான மற்றும் பாரம்பரிய அடையாளமாக போற்றப்படுகிறது. விழாவின் உச்சக்கட்ட நிகழ்வாக மலை மீது எழுந்தருளியுள்ள சென்றாய பெருமாள் கோவிலிலிருந்து யானை கருப்புசாமி அதிர்வேட்டுகள் முழங்க கீழே இறங்கி வந்தார். மலை மேலிருந்து இறங்கி வந்த சாமி கோ காமாட்சிபுரம் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் நேரில் சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தது காண்போரை மெய்சிலேக்க வைத்தது. இந்த தெய்வீக நிகழ்விற்கு ஊர் தலைவர் சின்னம நாயக்கர் தலைமை தாங்கி விழாவினை சிறப்பித்தார். அவருடன் இணைந்து அபிகிருஷ்ணன், கனகராஜ், மல்லி நாயக்கர், தாதி நாயக்கர், சந்திரகுமார் செட்டியார் மற்றும் சிவகாந்தன் ஆகியோர் முன்னின்று விழா ஏற்பாடுகளை நேர்த்தியாக செய்திருந்தனர். சென்றாய பெருமாளுக்கும் யானை கருப்புசாமிக்கும் நறுமண பொருட்கள் மற்றும் தீர்த்தங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. வழிபாட்டு சடங்குகளை பூசாரி சின்னம நாயக்கர் முன்னின்று முறைப்படி நடத்தினார். தங்கள் கிராம தெய்வம் வீதி தேடி வந்து ஆசி வழங்கியதை எண்ணி கோ காமாட்சிபுரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மகிழ்ச்சி பொங்க பக்தி பெருக்குடன் சாமி தரிசனம் செய்தனர். ஒரு முறை சென்றாய பெருமாள் மலையிலிருந்து இறங்குறார். அவருக்கு முன்னாடி யானை கருப்புசாமின்றது முன்னாடி வந்து ஒரு கருங்குட்டி காவு வாங்கிட்டு வந்து இறங்கின பிறகு அதுக்கு பிறகு வந்து சென்றாய பெருமாள் வந்து பூச்சப்படத்தில் எழுந்தள்ளி கோவிலுக்குள்ளே வருவார். இன்னைக்கு வாரம் கெடு வச்சு 7வது நாள் இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் ஒரு 6 மணியை போல் 6 மணிக்கெல்லாம் சாமி எழுந்தரமாகி கருப்புசாமி யானை கருப்புசாமி எழுந்தரமாகி ஊருக்குள்ளே விளையாடிட்டு வீட்டுக்கு எல்லா பேர் வீட்டுக்கும் போய் கும்பிடு வாங்கிட்டு ஆட்டோட்டத்தோடு வந்து இறங்கிடுவார்.